ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் பழமொழி 400. இந்த பழமொழி 400 பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். பாட்டை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்குறாங்க. பழமொழி 400, இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400. இந்த பழமொழி 400 பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அடிகள் இருக்கும். கடைசியாக இருக்க 4வது அடியில் தான் ஒரு பழமொழி பெற்று வரும். அதுதான் பழமொழி 400 என்று சொல்கிறோம். இந்த பழமொழி 400 இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். இவர் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட சமயம் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயம். முன்றுரை என்ற ஊரையாண்ட அரசராகவும் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. முன்றுரை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை குறிக்கும். அறை என்பது அரசனை குறிக்கும். முன்றுரை என்ற ஊரையாண்ட அரசராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நூலை கொடுத்துட்டு இதில் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. திரிகடுகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 இதை பார்த்துருப்போம். பழமொழி ஆசிரியர் முன்றுரை அரையனார், கிபி 4ஆம் நூற்றாண்டு, சமயம் சமண சமயம். சிறுபஞ்ச மூலம் காரியாசம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து, கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த சங்க புலவர். இந்த கருத்தை சொன்ன சங்க புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். இது எந்த நூல்னா பழமொழி 400. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே. அது மட்டும் இல்லாத இந்த பழமொழி 400 பார்த்தீங்கன்னா 10 கீழ்கணக்கில் வரலாற்றை மிகுதியாக கூறும் ஒரு அறநூல். 10 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் அறநூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பழமொழி 400. 10 கீழ்கணக்கில் வரலாற்றை மிகுதியாக கூறும் அறநூல் பழமொழி 400 என்பது அறநூல். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 5 பெரும் பிரிவுகளாகவும் 34 சிறு பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. பழமொழி 400 5 பெரும் பிரிவுகளாகவும் 34 சிறு பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. நம்ம பார்த்துருப்போம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் நம்ம நாலடியார் போடுவோம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் வந்து நாலடியார்னு போடுவோம். ஆனால் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பழமொழி 400. திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் பழமொழி 400. திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் பழமொழி 400. இந்த பழமொழியை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார். பழமொழியை தொல்காப்பியர் என்னவா குறிப்பிட்டார்னா முதுசொல் என்று குறிப்பிட்டார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் அதே தான். நூல் கொடுத்தது ஆசிரியர் குறிப்பிட்டார். கழவழி 40 ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். கழவழி 40 பொய்கையார். கைநிலை என்பது புல்லங்காடனார் என்பது கைநிலை. கார் 40 என்பது கண்ணன் கூத்துனார். கார் 40 பழமொழி 400 முன்றுரை அரையனார். அடுத்து ஒரு பழமொழியை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. அருமோ நரி நக்கின்று என்று கடல். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த நூல் பயின்று இந்த பாட்டை கொடுத்து இது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400. இது ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும். சிறப்பு தமிழ் புக்ஸில் இருக்கும். 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கில் இருக்காது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4வது அடியில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அருமோ நரி நக்கிற்று என்ற கடல். இது பழமொழி 400. இது கரெக்டான மீனிங் என்னன்னா நரி நக்கிவிட்டது என்பதால் கடல் நீர் முழுவதும் வற்றிவிடுமா. அருமோ நரி நக்கிற்று என்று கடல். உங்களுக்கு கரெக்டான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நரி நக்கிவிட்டது என்பதால் கடல் வற்றிவிடுமோ, கடல் நீர் முழுவதும் வற்றிவிடுமோ என்ன. அதாவது பொருள் வருவாய் மிக உடையார் களமர் களவு செய்ததால் செல்வம் குறைந்து வருந்தார்.
அதாவது நம்மக்கிட்ட திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா செலவும் போயிடாது அப்படின்னு கிடையாது. அடுத்து ஆற்றுனா வேண்டுவது ஏன்? இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதோட பொருள் கேட்குறாங்க. ஆற்றுனா என்பது வழிநடை உணவு. ஆற்றுனா என்பது பார்த்தீங்கன்னா வழிநடை உணவு. நம்ம பார்த்துருக்கோம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இந்த வழிநடை உணவை தான் நம்ம இப்போ கட்டுச்சோறு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆற்றுனா என்பது வழிநடை உணவு. அடுத்து நூலை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசன், திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400, முன்றுரை அறையினார், ஏலாதி கனி மேதாவியா. இதை ஆடி பார்த்துருப்போம். அடுத்து கட்டவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. இது ஸ்கூல் புக்ஸே இருக்கும். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறிக. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இங்கு பொருத்தமான பழமொழி வந்து ஆற்றுனா வேண்டுவது ஏன். ஆற்றுனா வேண்டுவது ஏன். அடுத்தது பாம்பு அறியும் பாம்பின் கால். பாம்பு அறியும் பாம்பின் கால், அதாவது கற்றோரின் பெருமையை கற்றோர் மட்டும்தான் அறிவர். அதுதான் பாம்பு அறியும் பாம்பின் கால். இது எல்லாமே ஒரு பழமொழி தான். ஆனால் கரெக்டாக இது மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது ஏன். முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அறையனார் என்பது அரசனை குறிக்கும். அடுத்தது ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள். ஆற்றுனா வேண்டுவதில் இந்த அடியோட பொருள் என்னன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கட்டுச்சோறு என்பதுதான் வழிநடை வழிநடை உணவு. ஆப்ஷன் பாருங்க. இங்க கற்றவனுக்கு சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும், கல்லாதவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும் வேண்டாம். கரெக்டாக பார்த்து போடணும். அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. இந்த பழமொழி 400ல் இருக்க பழமொழி எல்லாமே இலக்கிய பழமொழி தான். அடுத்து பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இது ஸ்கூல் புக்ஸே இருக்குது. புகவா என்பதற்கு பொருள் கேட்டிருக்காங்க. புகவா என்பதற்கு உணவு என்பது கரெக்டான பொருளாக இருக்கும். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறிக. கற்றாரை காமுறுவர். இப்போ தான் பார்த்துருப்போம். கற்றாரை, அதாவது கற்றவரின் பெருமையை கற்றவர் மட்டும்தான் அறிவர். அதுதான் கரெக்டான மீனிங். பாம்பு அறியும் பாம்பின் கால், அதான் கற்றாரை காமுறுவர். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிகை. இந்த கொஸ்டின் அடிக்கடி பார்த்துருப்போம். இன்னா 40 பட்டினப்பாறை. அடுத்து புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கோ புலனம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். இதுவும் பழமொழி 400. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. அடுத்து இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்துருக்கோம். ஆற்றுனா வேண்டுவது ஏன். இதெல்லாம் பார்த்துப்போம். ஆற்றுனா வேண்டுவது என்பது பழமொழி 400. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். மனைக்கு விளக்கம் மாடவா என்பது நான்மணிக்கடிகை. அன்பின் வழியை உயர்ந்தல் என்பது திருக்குறள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது தான் கரெக்டாக இருக்கும். இதோட இந்த கொஸ்டின் முடியுது. தேங்க்யூ.